எல்லா ஷேப் ஷிஃப்டிங் எபிலிட்டியும் கொண்ட வெனம தன்னோட உடம்புல ஏத்துக்கிட்ட பத்திரிகையாளர் எட்டி இப்போ சங்கட்டமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. சொல்லப்போனா வெனமுடைய உதவியால தான் எட்டியால அவருடைய வேலையை தேக்கி வச்சிருக்க முடியுது. கிளீட்டஸ் கசடின்ற ஒரு கொடூரமான சீரியல் கில்லரை இன்டர்வியூ எடுக்க வேண்டிய நிலை எட்டிக்கு ஏற்படுது. எட்டி வெனம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி எந்த ஹியூமன் பிரெயினையும் சாப்பிட அனுமதிக்காம கட்டுப்பாட்டான நிலையில வச்சிருக்காரு. அதுக்கு ஈடிணையா சிக்கனுடைய பிரெயினையும் சாக்லேட்டையும் சாப்பிட கொடுத்து வராரு எடி. இதையே ரொம்ப நாளா சாப்பிட முடியாம 2 பேருக்கும் முரண்பாடு ஏற்படுது. ஆனி எட்டியுடைய முன்னாள் காதலி இப்போ டாக்டர் டேனை திருமணம் பண்ணிக்க தயாராயிட்டாங்க. கெசடிய எட்டி சந்திக்கும் போது எதிர்பாராத விதமா வெனமுக்கும் கெசடிக்கும் ஏற்பட்ட முரண்பாட்டால வெனமுக்கு புதிய வலிமை மிக்க எதிரியான கார்னேஜ் உருவாகுது. வெனம்கிட்ட இருந்து பிறந்த கோபம், குழப்பம், பைத்தியக்காரத்தன நிலைகளை மட்டுமே உருவமா கொண்டு உருவாகி இருக்க கார்னேஜ வெனமும் எட்டியும் சேர்ந்து எப்படி தடுத்து நிறுத்த போறாங்கன்றது தான் கதையே. அதை இன்னைக்கு நம்ம வெனம் லெட் தேர் பி கார்னேஜ் மூவி ரீகேப் மூலமா பார்க்க போறோம். மூவி ஸ்பாட்லைட்க்கு வரவேற்கிறோம். 1996 இளம் வயதுல இருந்த கிளீட்டஸ் கெசடியும் பிரான்சிஸ் பாரிசனும் செயின்ட் எஸ்டஸ்ன்ற தேவையில்லாத குழந்தைகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த ஹோம்ல படிச்சு வளர்ந்தாங்க. ஒருத்தர் விரும்பினாங்க. பிரான்சிஸ் பாரிசனுடைய பவர்ஸ் கட்டுப்படுத்த முடியாதபடி வளர்ந்து வந்ததுனால அவளை ரேவன் கிராஃப்ட்ன்ற இன்ஸ்டிடியூட்டுக்கு இடமாற்றம் செய்ய முடிவு பண்றாங்க. ரேவன் கிராஃப்டுக்கு போற வழியில பிரான்சிஸ் பாரிசன் பேட்ரிக் முல்லிகன்ற போலீஸ் ஆபீசரை அவளுடைய ஒளி அலறல் திறனால தாக்குறா. பொறுக்க முடியாம முல்லிகன் கன் எடுத்து அவளுடைய கண்ணுல சுட்டுடுறாரு. அவ கத்துனதுல அவருடைய ஒரு காதும் கேட்கும் திறனை இழந்துடுது. முல்லிகன் அவரு பாரிசனை கொண்டுட்டதா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா சிகிச்சை அளித்து பாரிசன் ரேவன் கிராஃப்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டா. அங்க அவளுடைய பவர்ஸை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்போ பல வருஷம் கடந்து கெசடி சிறையில இருக்கான். யார்கிட்டையுமே பேச விருப்பம் காட்டாத கெசடி எட்டி ப்ரூக்கை சந்திச்சு சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்படுறதா போலீஸ் ஆஃபீஸர் முல்லிகன் எட்டிகிட்ட சொல்றாரு. எட்டி புலனாய்வு பத்திரிகையாளர் இப்போ வெனம தான் உடம்புல ஏத்துக்கிட்டு அதோடவே வாழ பழகிட்டாரு. ரொம்ப சாதாரணமா மரண தண்டனை அவனுக்கு வரிசையில இருப்பதனால சிபிஐட்ட கூட சொல்ல மறுத்த உண்மைகளை உன்கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால நீ கண்டிப்பா சான் குவான்டின் ஸ்டேட் பிரிசன்ல இருக்க கெசடியை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு முல்லிகன் எட்டிட்ட சொல்றாரு. இதுல இடையில வேற வெனம் ரொம்ப நேரமா முல்லிகன் தலையை சாப்பிட பாடுபட்டு இருந்துச்சு. வெனமை தடுத்து எட்டி அதோட சண்டை போடுறாரு. ஏற்கனவே கெட்ட ஆட்கள் கிடைக்காம அவங்க தலையை சாப்பிட முடியாம வேற தலைகளையும் சாப்பிட வாய்ப்பு கிடைக்காம திண்டாடின வெனம் எட்டி மேல கோவமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, எட்டியால தான் ஆனி நம்மளை விட்டு போயிட்டான்னு எட்டி மேல கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு வெனம். கெசடிய எட்டி சந்திச்சு நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸா இதை போட சொல்லி ஒரு கோட் கொடுக்குறான். The distance cathedral is all I see, fractured angel the other part of me. எடி மூலியமா கெத்தீட்ரல் பத்தியும் ஃப்ராக்சர்டு ஏஞ்சல்னு அவனுடைய ஆள் பாரிசனை பத்தியும் குறிப்பிட்டு அவளுக்கு தகவல் சொல்றதுக்காக தான் இந்த கோட்டை ஹெட்லைனா எடியை வச்சு போட வைக்கிறான் கெசடி. ஆனா யாருக்குமே இது பாரிசனுக்காகன்னு புரியல. அந்த ஜெயிலை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வெனம் கெசடி ரூம்ல அவன் வரைஞ்சு வச்சிருந்தது எல்லாத்தையும் நல்லா பாத்துக்க சொல்லுது. எட்டி வெனம் 2 பேரும் சேர்ந்து அதை எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு கெசடி வரைஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குது வெனம். அந்த க்ளூவை வச்சு எட்டியால எதுவுமே கண்டுபிடிக்க முடியலனாலும் வெனம் இதுவரை கெசடி பல பேரை கொண்டு புதைச்சு வச்சிருந்த இடத்த வெனம் கண்டுபிடிச்சிடுது. ஸோ கலிபோர்னியால இருந்து ரோடியோ பீச்சுக்கு போய் கெசடி கொண்டு புதைத்திருந்த பல சடலங்களை எட்டி உதவியோட எடுத்தாங்க. சிபிஐ செய்ய முடியாத வேலையை கூட எட்டி செஞ்சுட்டான்னு எட்டிக்கு புகழும் சிபிஐக்கு கெட்ட பேரும் வந்துச்சு. அது மட்டும் இல்ல, கெசடிக்கு மரண தண்டனையை கூடிய சீக்கிரமே நடத்த கோர்ட் உத்தரவிட்டாங்க. இவ்வளோ செஞ்சோம், நான் உயிர் வாழ பிரெயின்ஸ் தர மாட்டேங்கிறேன்னு வெனம்க்கு எட்டி மேல பயங்கர கோவம். எட்டி இத்தனை நாள் பிரெயினுக்கு பதிலாக சாக்லேட்டை மட்டும்தான் கொடுத்து வந்தாரு. ஏன்னா வெனம்க்கு தேவையான ஃபினைலேதலனின் சாக்லேட்லையும் பிரெயின்லையும் மட்டும்தான் இருக்கு. எட்டி வளர்க்குற கோழிகளை வெனம் நண்பர்களா பார்ப்பதனாலையும் அதுங்களோட மூளை அளவு சின்னதா இருப்பதனாலையும் போதுமானதா இல்லைன்றதுனாலையும் கோழிகளோட மூளையை சாப்பிட வெனம் தயாரா இல்லை. இது மட்டும் இல்ல, எட்டி கிரிமினலோட பிரெயினையும் வெனம் ரொம்ப நாளா சாப்பிட விடவே இல்லை. வேற ஆப்ஷனே இல்லாம எடி சாக்லேட் வாங்க வெனம மிஸ்ஸஸ் சென் கடைக்கு கூட்டிட்டு போறான். ஆனா சாக்லேட் கடைக்கே இன்னும் வரலன்னு மிஸ்ஸஸ் சென் சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாம வெனம் மறுபடியும் கோழிகளை சாப்பிடுற நிலை ஏற்படுது. இதற்கு இடையில எடி உடைய முன்னாள் காதலியான ஆன் வேயிங் எடிக்கு கால் பண்ணி அவனை சந்திக்கலான்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா அவங்கள சந்திக்க போன வெனம் எடிக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆன் கொடுத்தாங்க.
அவங்களுக்கும் டாக்டர் டேனுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறத சொல்றாங்க. மனசு உடைஞ்சிருக்க எட்டிய வெனம் சரிப்படுத்துறதா சொல்லி ஆறுதலோட பேசி கூட்டி போகுது. கெசடி கடைசியா எட்டிய ஒரு முறை சந்திக்க விருப்பம் தெரிவிச்சு எட்டிக்கு கடிதம் எழுதி அனுப்புறான். அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல கெசடி மாடிப்படியில இருந்து அவங்க பாட்டியை தள்ளி விட்டு கொண்டுட்டதாவும், பாத்டப்ல ஹேர் ட்ரையர் போட்டு அவங்க அம்மாவை கொண்டுட்டதாவும், அதுக்கு பிறகு அவங்க அப்பா அவனை செயின்ட் எஸ்டர்ஸ்க்கு அனுப்பிட்டதாவும், அங்கதான் முதல் முறையா பிரான்சிஸ் பாரிசனை பார்த்ததாவும், அவ மேல காதல் கொண்டதாவும் எழுதியிருந்தான். இதெல்லாம் படிச்சுட்டு எட்டி மறுபடியும் ஒரு முறை கடைசியா கெசடியை சந்திக்க முடிவு செய்யறாரு, வெனம் வேணான்னு சொல்லியும். அவனை சந்திக்க போன எட்டிட்ட சாதாரணமா பேச தொடங்கின கெசடி கடுப்பாகி எட்டிய திட்ட தொடங்கிட்டான். இந்த மாதிரி நீ ஒரு நோய், அதனாலதான் உங்க அம்மா நீ பிறந்த உடனே இறந்து போயிட்டாங்க, ஆனும் உன்னை விட்டுட்டு போயிட்டா, அப்படி இப்படின்னு பேச அதெல்லாம் கேட்டு கடுப்பான வெனம் அவனை லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டு அடி அடின்னு அடிக்குது. கெசடியோ கடுப்புல எட்டியுடைய கையை ரத்தம் வர அளவுக்கு கடிச்சிடுறான். எட்டி ரத்தத்தை சுவைத்த பிறகு சொல்றான், ரத்தத்தை சுவைச்சு பாக்குறது இது எனக்கு ஒன்றும் முதல் முறை இல்லை எட்டி, எதையோ நீ மறைக்கிற அப்படின்னு கெசடி கத்திட்டே இருக்கான். அதுக்குள்ளார எட்டி அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. எட்டி போன பிறகு கெசடி விரல்ல ஒட்டி இருந்த எட்டியுடைய ரத்தம் வெனம் மாதிரி சிவப்பு நிறத்துல இருந்து எழுந்து வரத கூர்ந்து கவனிச்ச பிறகு விளையாட்டுத்தனமா அதையும் விழுங்கிடுறான் கெசடி. வீடு திரும்பின எட்டிக்கும் வெனமுக்கும் வேற லெவல் ஃபைட் போகுது. எட்டி, ஏற்கனவே நம்மள போலீஸ் சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்றாங்க, நீ வேற இப்படி எல்லாம் செஞ்சுட்டு என்னைய வேற காட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா, நீ வரதுக்கு முன்னாடி என்கிட்ட ஜாபும் இருந்துச்சு, ஆனியும் என் கூட தான் இருந்தா, நீ வந்த பிறகுதான் ரெண்டையுமே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வெனம், கரெக்ட் தான், ஆனா என்னால நீ ரெண்டையுமே இழக்கல எட்டி, உன் முட்டாள்தனத்தால இழந்த, இத்தனைக்கும் கெசாடி பத்திய க்ளூவை நான் தான் கண்டுபிடிச்சேன், ஆனா ஒண்ணுமே செய்யாத உனக்கு பாராட்டான்னு கேட்க எட்டி, நான் இல்லாம நீ ஒண்ணுமே இல்லை, நான் தான் நீ தங்க என் உடம்புல உனக்கு இடம் கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்ல வாக்குவாதம் உச்சத்துக்கு போய் அடிதடி சண்டையா மாறுது. வெனம் எட்டியுடைய $2000 மதிப்புள்ள ஹெச்டி ஃபிளாட் ஸ்கிரீன் டிவியை போட்டு உடைச்சிடுது. எட்டி வெனமை பார்த்து நீ கழிவறைய கழுவுறதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்ல வெனம் எட்டியை அடிச்சுட்டு நான் இனி உன் கூட இருக்கவே மாட்டேன்னு கிளம்புது. போறதுக்கு முன்னாடி கடைசியா எட்டி பைக்கை சுக்கு நூறா உடைச்சிட்டு கிளம்பிடுது. மறுபக்கம் கெசாடிக்கு மரண தண்டனையை கொடுக்க தயாராகிறாங்க. ஊசி போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு லிக்விட் உள்ளார ஃப்ளோ ஆகாம நின்னு போகுது. கெசாடியோ சிவப்பு நிறத்து சிம்பியாயிட்டா கொடூரமா மாறுறான். அங்க இருந்த எல்லா அதிகாரிகளையும் கொண்டுட்டு சிறைச்சாலை கைதிகளை விடுவிச்சுட்டு போறான். அந்த சிவப்பு நிற சிம்பியாயிட்டுக்கு அவன் வச்ச பெயர் தான் கார்னேஜ். போலீஸ் ஆபீசர் முல்லிகன் எட்டி வீட்டுக்கு வந்து அவனை சந்திச்சு, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, எப்படி கெசடி தப்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கடைசியா கெசடிய நீ மட்டும் தான் சந்திச்சுட்டு வந்திருக்க, அதுக்கு பிறகுதான் அவன் இப்படி எல்லாம் மாறி இருக்கான், உண்மை என்னன்னு சொல்லு, கெசடி உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு எட்டி ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு முறையும் நம்ப முடியாத செயல் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி நீ தான் ஈடுபட்டு இருக்க எட்டி, ஆனா உனக்கு மட்டும் எப்படி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுன்றதுதான் என்னுடைய கேள்வியே அப்படின்ற சந்தேக கேள்வியோட முல்லிகன் அங்கிருந்து கிளம்புறாரு. கெசாடிட்ட கார்னேஜ், என்னைய கொல்ற சக்தி வெனம்கிட்ட மட்டும்தான் இருக்கு, யாராவது ஒருத்தன் தான் இங்க இருக்கணும், வெனமை கொண்டுட்டா நான் அழிக்க முடியாதவன் ஆயிருவேன் அப்படின்னு சொல்ல வெனமை கொல்ல கெசடியும் சம்மதம் தெரிவிக்கிறான். அதே நேரம் கெசடியும் எடிய பழி வாங்கணும்னு சொல்றான். ஸோ 2 பேரும் டீல் போட்டு வெனம் எடிய அடிக்க கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல பிரான்சிஸ் பாரிசன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளை சந்திக்க போறாங்க. இன்டர்நெட்டை ஹேக் பண்ணி பாரிசன் ரேவன்கிராஃப்ட்ல தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவளை தேடி போறாங்க. இப்போ வெனம் ரொம்ப சோகத்திலையும் கோபத்திலையும் மனசொருவுலையும் எடி இல்லாம ஹாலோவின் பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்கு. அவன் இல்லாததுக்கு வருத்தமும் படுது. வெனம் இல்லாம வந்த பிரச்சனையை எப்படி கையாளுறதுன்னு தெரியாம வருத்தப்பட்டுட்டு இருக்காரு எடி. கெசடி சொன்ன வார்த்தைகளை மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்குறாரு. சுவரில் வரையப்பட்டிருந்த படங்களை வச்சு எடி செயின்ட் எஸ்டர்ஸ்க்கு போறாரு. அங்க ஒரு மரத்துல CK லவ்ஸ் FB அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்துட்டு உடனடியா முல்லிகனுக்கு தொடர்பு கொண்டு சொல்றாரு. முல்லிகன் அதை கேட்டுட்டு, FB கண்டிப்பா பிரான்சிஸ் பாரிசனா தான் இருக்கணும், ஆனா அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே, நான் தான் அவளை சின்ன வயசுலயே கொண்டுட்டேனே அப்படின்னு குழப்பத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி குழப்பம் அடைகிறாரு. பாரிசன் இருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டு கெசாடி ரேவன்கிராஃப்ட் போய் அவள்கிட்ட கார்னேஜை அறிமுகப்படுத்திட்டு அவளை விடுவிச்சு செயின்ட் எஸ்டர்ஸை கொளுத்திட்டு அங்கிருந்து 3 பேரும் கிளம்புறாங்க. டிப்ரெஷன்ல இருந்து வெனம் வேற ஒரு ஹாஸ்டை தற்காலிகமா தேர்ந்தெடுத்து ஓவரா குடிச்சிட்டு சாக்லேட் வேணும்னு பசியில மிஸ்ஸஸ் சென் கடைக்கு வருது. மிஸ்ஸஸ் சென் வெனம அடையாளம் கண்டு அரவணைச்சுக்கிறாங்க. ரேவன்கிராஃப்ட் போய் முல்லிகன் பார்க்கும்போது தான் அடைக்கப்பட்டிருந்த பாரிசன் தப்பிச்சிட்டதாவும் அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. எடி மேல சந்தேகப்பட்டு முல்லிகன் எட்டிய விசாரணைக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அவன் கடைசியா விசிட் பண்ண செயின்ட் எஸ்டர்ஸ்லயும் மான்ஸ்டர் வந்து தாக்கியிருக்கு, அது எப்படின்னு கேட்கிறாரு. எடிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ஒரு ஃபோன் கால் பண்ணணும்னு சொல்றான். ஆனுக்கு கால் பண்ணி அவளை வர சொல்றான். ஆன்ட்ட எட்டிக்கும் வெனமுக்கும் சண்டை ஏற்பட்டு இருந்ததுனால இப்ப வெனம் அவனோட இல்லைன்னும் வெனமை கண்டுபிடிச்சு தர சொல்லியும் கேட்குறான். வெனமை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஆன் மிஸ்ஸஸ் சென்னை தேடி போறாங்க. அப்போதான் வெனம் மிஸ்ஸஸ் சென் உடம்புல இருக்கணும், அது எட்டி மேல ரொம்ப கோவமா இருக்கணும் தெரிஞ்சுக்கிறாங்க. வெனமை புகழ்ந்து 4 வார்த்தை பேசிட்டு எட்டியை மன்னிச்சிட சொல்லி கேட்குறாங்க ஆன்.
கேட்குற விதத்துல கேட்ட பிறகுதான் வெனம் எட்டியை காப்பாத்த சம்மதம் தெரிவிக்குது. வெனம் எட்டியை போலீஸ் கஸ்டடியில இருந்து கூட்டி வந்த பிறகு அவன் உடம்புல மறுபடியும் போகிறதுக்கு பிடிவாதம் பிடிக்குது. எட்டியை அது எதிர்பார்க்கிற விதத்துல மன்னிப்பு கேட்க சொல்லுது. எட்டியும் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவன் உடம்புல மறுபடியும் மாறுது. முல்லிகன் கெசடியை பிடிக்க அவனை தேடி போக, ஆனா நடந்ததோ முல்லிகனை பிடிக்க கெசடி எதிர்பார்த்துட்டு காத்திருந்த நேரத்துல முல்லிகன் தானாவே போய் மாட்டிக்கிறாரு. மறுபக்கம் எட்டியை தேடி பாரிசன் அவன் வீட்டுக்கு போறா. எட்டி இல்லாத அவன் வீட்டுல ஆன் எட்டி ஒன்னா இருக்க போட்டோவை பார்த்துட்றா. ஆன் வீட்டுக்கு பாரிசன் போய் ஆனை கடத்திட்டு டேன்ட்ட சொல்லி எட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிடுறா. இப்போ கார்னேஜுக்கு வெனம போட்டு தள்ளணும், பாரிசனுக்கு அவ கண்ணை சுட்டு டேமேஜ் ஆக்கின போலீஸ் ஆஃபீஸர் முல்லிகனை போட்டு தள்ளணும், கெசடியால மரண தண்டனை விதிக்கப்பட காரணமா இருந்த எட்டியை போட்டு தள்ளணும். கடத்தப்பட்ட ஆனையும் முல்லிகனையும் கெத்தீட்ரல்ல வச்சிருக்காங்க. அங்கதான் பாரிசனுக்கும் கெசடிக்கும் திருமணம் நடக்கவிருக்கு. ஆனை காப்பாத்த வெனம் எட்டி கெத்தீட்ரல் போறாங்க. ரெட் சிம்பியாய்ட பார்த்த உடனே வெனம் பயந்து மறைஞ்சுக்குது. நாம சாக போறது நிச்சயம் அப்படின்னு சொல்லுது. பாரிசன் வேற அவ மியூட்டன் பவரை யூஸ் பண்ணி கத்திட்டே இருந்ததுனால கார்னேஜுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. கெசடி வேற பாரிசனை கார்னேஜ் ஹர்ட் பண்ணிட கூடாதுன்றதுக்காக அப்பப்போ கார்னேஜை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கான். ஃபைட்ல ஜெயிச்சிட்டா இங்க இருக்க எல்லாரையும் நீ சாப்பிட்டுடலாம் அப்படின்னு எட்டி வெனம்க்கு அனுமதி கொடுத்த பிறகு வெனம் ஃபைட்டுக்கு குஷியோட தயாராகுது. கெசடி கார்னேஜுக்கும் எட்டி வெனம்க்கும் தாறுமாறா ஃபைட் நடக்குது. கார்னேஜை தோற்கடிக்க வெனம் ரொம்ப கஷ்டப்படுது. வெனம் ஒரு கட்டத்துக்கு மேல கை விட்டுடலான்னு சொல்ல, அப்போதான் எட்டி அவங்க 2 பேரையும் காமிச்சு, கெசடியும் கார்னேஜும் சிம்பயாட்டிக்கா இல்ல, கெசடி பொருத்தமான ஹோஸ்ட் கிடையாது, ஆனா நாம அப்படி இல்ல, நம்ம சிம்பயாட்டிக், அதுதான் நம்ம பலமேன்னு சொல்லி ஊக்கப்படுத்துறாரு. சரியா அந்த சமயத்துல தான் பாரிசனை கார்னேஜ் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கெசடி தடுத்துட்டு இருந்தான். ஸோ வெனம் எட்டி பாரிசனை யூஸ் பண்ணி கார்னேஜ் கெசடியை தனியா பிரிக்க முடிவு பண்றாங்க. மறுபடியும் எழுந்து சண்டை போடுறாங்க. பாரிசனை கத்த வைக்கிறாங்க. பாரிசனும் விபத்துல கயிறு இருந்து கீழே விழும்போது பெல் அவ மேல விழுந்து அவ இறந்துடுறா. பிரிஞ்ச கார்னேஜ் கெசடி ஒன்று சேர்றதுக்குள்ள வெனம் கார்னேஜை சாப்பிட்டுடுது, கெசடியையும் சாப்பிட்டுடுது. போலீஸ் அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளார ஆனுக்கும் டேனுக்கும் வெனம் எடி நன்றி தெரிவிச்சுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. முல்லிகனை க்ளோஸ்அப்ல காமிக்கிறாங்க. அவருடைய கண்ணு ப்ளூ கலர்ல ஃபிளாஷ் ஆகுது, அதாவது கார்னேஜால இன்ஃபெக்ட் பட்டிருக்காருன்ற மாதிரி காமிக்கிறாங்க. வெனம் எடி இப்போ வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க. ஜோனா ஜேம்சன் பார்த்துட்டு இருக்கும்போது வெனம் எடிட்ட சிம்பயோட்ஸுடைய மற்ற உண்மைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபிளாஷ் வருது. அப்போ அவங்க இருந்த ஹோட்டல் ரூம் வேற மாதிரி மாறுது. டிவி சேனல்ல பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன்ன்ற உண்மையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. வெனமும் பீட்டரோட இருந்த ஹிஸ்டரிய நினைவூட்டி பாக்குது.